ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஆர்ட்ஸ்டி தமிழச்சி. இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வரிசையாக க்ரோஷேயோட பேசிக் கிளாஸஸ் ஒன்றா பார்த்துட்ருக்கோம். செயின் ஸ்டிச்சு, சிங்கிள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே அப்படின்னு வரிசையாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அதேமாதிரி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரிபிள் க்ரோஷே எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா, இதுதான் ட்ரிபிள் க்ரோஷே. இது நல்லா ஒரு இதில் ஷேப்பில் இருக்குல்ல, இந்த கார்னர் எட்ஜெல்லாம் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி போட்டோம்னா ஓகேவா. இதுலேயும் நிறையா இருக்குது, நம்ம போக போக படிக்கலாம் அதை பற்றி. இது ட்ரிபிள் க்ரோஷே, இது டபுள் க்ரோஷே. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, டபுள் க்ரோஷே நல்ல நெருக்கமாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் இதாக இருக்காது. என்ன ட்ரிபிள் க்ரோஷே விட டபுள் க்ரோஷே உயரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம் ஓகேவா. இது ட்ரிபிள் க்ரோஷே பார்த்திங்கன்னா நல்ல உயரமாக இருக்கும், ஆனால் அதே சமயம் கேப் நிறையா இருக்கும் ஓகேவா. இது ட்ரிபிள் க்ரோஷே. ரெண்டுமே நிறைய இதில் யூஸ் ஆகுது. இப்போ நம்ம இந்த ட்ரிபிள் க்ரோஷே எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஓகேவா. இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, ஒரு யான் எடுத்திருக்கேன். அப்புறம் 3ஆம் நம்பர் ஹூக் எடுத்திருக்கேன். ஓகே, எப்பயும் போல தான் ஃபஸ்ட்டு ஒரு லூப் போட்டுருவோம். லூப் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகே, அப்புறம் இதுக்குள்ளே செயின்குள்ளே ஊசியை விட்டுட்டு நல்லா இறுக்கிடணும். பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஆன அந்த கையில் பிடிச்சிக்கணும், ஹூக் அந்த கையில் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எடுத்தோடனே செயின் ஸ்டிச் தான் போடணும். எது போட்டாலும் பேஸ் செயின் ஸ்டிச் தான். ஒரு 10 செயின் போடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 10 செயின் போட்டிருக்கோம். நம்ம திரும்ப இதிலே வரணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போடுறோம், 11 ஓகேவா. 11 செயின் இப்போ போட்டிருக்கோம். ஆனால் நமக்கு தேவை 10 செயின் தான். திரும்பும்போது வளையாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் எக்ஸ்ட்ரா ஒரு செயின். இப்போ நம்ம இங்கெல்லாம் வளையிறோம் இல்லையா, இந்த இடம் நமக்கு கார்னர் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னா திருப்பும்போது எப்போவுமே ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். இப்போ 11 செயின் போட்டிருக்கோம். 11 செயினில் இந்த ஒரு செயின் கடைசியாக போட்டிருக்கோம்ல, அதை விட்டுட்டு அதுக்கு உள்ள செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுவோம். நம்ம படித்தது சிங்கிள் க்ரோஷே ஃபஸ்ட்டு, அதனால் சிங்கிள் க்ரோஷே முதல்ல போடுவோம். எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. ஓகே, அதே மாதிரி மிச்சம் இருக்க 9 லூப்பு செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ சிங்கிள் க்ரோஷே ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்து நம்ம ட்ரிபிள் க்ரோஷே போட்டு காட்டலாம், எப்படின்னு இன்றைக்கி பாடத்தை படிக்கலாம். ட்ரிபிள் க்ரோஷேனால 1 2 3 செயின் போட்டுட்டு இந்த லைனை இப்படி திருப்பிக்கங்க. திருப்பிக்கிட்டு இப்போ நம்ம செயின் ஸ்டிச் போட்டு சிங்கிள் க்ரோஷே ப்ராக்டிஸ்க்காக போட்டு பார்த்துட்டு அடுத்து ட்ரிபிள் போடுறோம். நீங்கள் செயினை போட்டுட்டு டேரெக்டாகவே ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு சிங்கிள் க்ரோஷே ஞாபகம் இருக்குது அப்படின்னா சிங்கிள் க்ரோஷே போடாமல் டேரெக்டாக ட்ரிபிள் க்ரோஷே போட்டு பாருங்கள் ஓகேவா. ட்ரிபிள் க்ரோஷேனா டபுள் க்ரோஷேக்கு இப்படி ஒரு தடவை யான் எடுப்போம். ட்ரிபிள் க்ரோஷேக்கு என்ன பண்ணுவோம், 1 திரும்ப 2 தடவை யான் ஓவர் பண்ணிவிட்டு எங்கே ஆரம்பித்தோமோ அந்த ஸ்டிச்சில் ஒரு தடவை போடுங்க. ஓகே, ஒரு தடவை உள்ள விட்டு எடுத்துகிட்டு இப்போ நமக்கு எத்தனை லூப் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 லூப் இருக்கா. எப்போவும் இப்போ சொல்லியிருக்கேன் 2 2ஆக பிரிக்கணும். இப்போ 1 யானை உள்ளே தள்ளி முதல்ல 2 எடுத்தாச்சா திரும்ப இப்போ மிச்சம் 3 இருக்கும். திரும்ப ஒரு யானை ஓவர் பண்ணி திரும்ப 2 எடுத்தாச்சா. இப்போ கடைசி இன்னும் 2 இருக்கா, திரும்ப ஒரு யானை ஓவர் பண்ணி இதுக்குள்ளே உள்ளே விட்டு எடுத்துலாம். ஓகே, 1 வந்துருச்சா. இதுதான் ட்ரிபிள் க்ரோஷே. திரும்ப இதை பார்ப்போமா. ஒரு சுற்று சுற்றியாச்சு, அப்புறம் 2 சுற்று சுற்றியாச்சு. அடுத்த செயின்குள்ளே விடணும். விட்டுட்டு இந்த யானை உள்ளே விட்டு வெளியே எடுப்போம். எடுக்கும்போது நம்ம யானை எத்தனை இருக்குது, 1 3 4 இருக்கா. இந்த 4 இதில் 1 2 2ஆக உள்ளே விட்டு எடுக்க வேண்டியதான். 2 விட்டாச்சு, இப்போ 3 இருக்குது. திரும்ப யானை ஓவர் பண்ணி மறுபடியும் ஒரு 2 இதுக்குள்ளே விடணும். திரும்ப யானை ஓவர் பண்ணி 2க்குள்ளே விடணும். ஓகே, இது போட்டாச்சா. திரும்ப அதே மாதிரி தான், இதுதான் ட்ரிபிள் க்ரோஷே. அடுத்ததில் உள்ளே விடணும். திரும்ப யானை இது பண்ணி புல் பண்ணி வெளியே எடுத்தாச்சா. இப்போ நம்ம ஹூக்கில் 4 இருக்கும், 4 இருக்கா. இப்போ திரும்ப என்ன பண்ணுறேன், யானை உள்ள எடுத்து 2 2ஆக உள்ள விடணும். இதுக்கு பேர் தான் ட்ரிபிள் க்ரோஷே. ஓகேவா, புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு. இதே மாதிரி ஃபுல் செயின் ஃபுல்லாக செய்யணும். நான் 9 ட்ரிபிள் க்ரோஷே போட்டுட்டேன். கடைசியாக உள்ள செயினுக்கு ஒரு ட்ரிபிள் க்ரோஷே போட்டு காட்டுறேன். திரும்ப 2 சுற்று சுற்றணும். இந்த இதுக்குள்ளே செயின்குள்ளே விட்டுறணும். விட்டுட்டு உள்ளேருந்து ஒரு லூப்பை வெளியே எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதில் 4 இருக்கா, 2 2 2 ஓகேவா. இதுதான் ட்ரிபிள் க்ரோஷே.
புரிஞ்சிருச்சா? இப்போ வந்து நம்ம எக்ஸஸாக இருக்க லூப்பை கழிப்பையும் கட் பண்ணும்போது ஊசி எப்படி வச்சுக்கிட்டு இங்கே இருக்க த்ரெட்டை வந்து நறுக்கிடுங்க. நறுக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை பிடிச்சி இந்த லூப்புக்குள்ளே இழுத்து டைட் பண்ணிட்டிங்கன்னா கீழே விழவே விழாது. ஓகேவா? இதுதான் வந்து என்னது ட்ரிபிள் க்ரோஷே. இப்போ இந்த டபுள் க்ரோஷே வந்துக்கும் ஹைட் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ரெண்டுக்கும் எவ்வளோ ஹைட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? இதுதான் நம்மளோட ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த உயரமானது. அதே மாதிரி கேப்பை பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இருக்காது. ஆனால் இதில் கொஞ்சம் கேப்ஸ் தெரியும் நமக்கு. இது ரெண்டும் தான் இதுக்குள்ள வித்தியாசம். அது இல்லாமல் இது பார்த்திங்களா, இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, மாதிரி லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வந்து எந்த அளவுக்கு ஃபிட்டாக போடுறோமோ அந்தளவுக்கு இருக்கும். ஓகே, அடுத்து வந்து நான் இந்த மாதிரி ஒரு மாலை ஒன்று பண்ணியிருக்கேன். இதோட டுட்டோரியல் வேணால் சொல்லுங்கள். நான் அதோட பேசிக் ஃப்ளார் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். வேணும்னா டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஜெண்டி பூ மாலை மாதிரி இருக்கும். ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மேஜிக் சர்க்கிள் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். மேஜிக் சர்க்கிள், அப்புறம் இன்னொரு ஒரு ஸ்டிச் இருக்குது, டபுள் ட்ரிபிள் க்ரோஷே ஒன்று இருக்குது, அந்த இது ஒன்று பார்க்கலாம். அடுத்து ப்ராக்டிஸ் வீடியோ வரிசையாக இருக்கும், அதுவும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.